தி Playboy of the Western World by J.M. Sinji. ஜான் மில்லிங்டன் சிஞ்சி ஃபேமஸான ஐரிஷ் பிளே ரைட் அண்ட் போயட். இவருடைய ஃபேமஸான பிளேயை நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது தி Playboy of the Western World தான். பட் இந்த பிளே ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணி காட்டும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப எண்டிங் ரொம்ப ப்ளீக்காக இருக்குது, மட்டும் இல்லாமல் ஐரிஷ் பெசன்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக டெபிக் பண்ணியிருக்காரு, அது மாதிரிலாம் பேட்ரிசைடாக காட்டியிருக்காரு, தன்னுடைய சொந்த அப்பாவே ஒரு பையன் கொள்ளுமா காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இந்த பிளேயை ஃபர்ஸ்ட் டைம் எனாக்ட் பண்ணி காட்டும்போது. பட் அதுக்கு பிறகு கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் ஹீரோ ஷிப்லாம் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் பாராட்டவே ஆரம்பித்தாங்க இந்த பிளேயை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பண்ணி காட்டும்போது ரொம்ப பிரச்சனைகள் இந்த பிளேக்கு வந்துச்சு. ஜேஎம் சிஞ்சிக்கு ஃபஸ்ட் மியூசிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. 1894 பாரிஸ்க்கு போகும்போது அங்கே WB ஈட்ஸை மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் அவருக்கு பொயட்ரிலையும் கிரிட்டிசம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளேலாம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் எழுதின சில ஃபேமஸான பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன் தி ஷேடோ ஆஃப் தி கிளான், இது ஒரு 1 ஆக்ட் பிளே, 1903 பப்ளிஷ் ஆன பிளே. தென் ரைடர்ஸ் டு த சி, இதுவும் இவருடைய ஃபேமஸான பிளே, 1904 பப்ளிஷான பிளே. இவருடைய மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸில் வந்து யாரை போர்ட்ரே பண்ணியிருப்பாருன்னா, அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் கேத்தலிக்ஸை தான் போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பார். ஈவன் இந்த பிளேலையும் அப்படி தான் காட்டியிருப்பார். இப்போ இந்த பிளேயோட மேஜர் ஆக்டர்ஸ் பார்த்துலாம், அந்த பிளே எங்கே நடக்குது அப்படின்னா, அயர்லாண்டில் இருக்கக்கூடிய மாயோ அப்படிங்கிற ஒரு கவுண்டியில் நடக்குது, கவுண்டி மாயோவில் நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கிறிஸ்டோஃபர் மாகன், இவனை ஷார்ட்டாக கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் தான் ப்ரோட்டகனிஸ்ட். ஓகேவா, ப்ரோட்டகனிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளே பாய் ஆஃப் தி வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைட்டிலர் ப்ளே பாயே இந்த கிறிஸ்டோஃபர் மேகன் தான். ஏன் அப்படிங்கிறது ஸ்டோரியில் பார்க்கலாம். தென் மார்கரெட் ஃப்ளாஹர்டி, இந்த மார்கரெட்டை வந்து ஷார்ட்டாக பிஜின் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே. இந்த பிஜின் யாருன்னா, மைக்கேல் ஜேம்ஸ் ஃப்ளாஹர்டிங்கிற இன்னொரு பர்சனுடைய பொண்ணு. அவர் வந்து இந்த மாயோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பப் நடத்திட்டு இருக்காரு, கவுண்டி மாயோவில் ஒரு பப் வச்சிருக்காரு. அவருடைய பொண்ணு தான் இந்த மார்கரெட் ஃப்ளாஹர்டி. பிஜின் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பா. இவளுடைய அப்பா தான் மைக்கேல் ஜேம்ஸ் ஃப்ளாஹர்டி. ஓகேவா, ஒரு பப் ஓனர். தென் விடோ குயின், இவங்க இருக்கிற அதே அந்த மாயோ அந்த இடத்துல தான் அந்த விடோ குயினும் இருக்கா. 30 வயசு ஆகக்கூடிய ஒரு லேடி, ஹஸ்பண்ட் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து இவளே கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமரும் இருக்குது, ஆனால் அது உண்மை அப்படிங்கிறது தெரியல. தென் ஷான் கியோ வந்து பிஜினுடைய ஃபியான்சி, மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஊரில் இருக்கிற ப்ரீஸ்ட் ரீலி அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்டுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன். அங்கே இருக்கிற ஒரு ஃபார்மர், அவளுக்கு இவனை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் ஓல்டு மேகன் வந்து கிறிஸ்டியோடைய அப்பா, கிறிஸ்டோஃபர் மேகன், அந்த ப்ளே பாய் கிறிஸ்டியோடைய அப்பா தான் ஓல்டு மேகன். ஓகே, இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம இந்த பிளேயோடைய சம்மரி பார்க்கலாம். ஒரு ஆட்டம் சீசனுடைய நைட்டில் பிஜின் வந்து தனியாக பப்பில் உட்காந்துட்ருக்கா, அவங்க அப்பா இன்னும் வரல. இப்போ யாராவது கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷான் கியோ அங்கே வரான், இவளுடைய ஃபியான்சி. அவன் அங்கே வரான். வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு டிச்சு சைடு வந்து டிச்சுக்கிட்ட முனகரமாக சத்தம் கிடச்சி, யாரோ வழியில் முனகரமாக எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவள் சொல்கிறா, நீ வேறு, நான் எங்கள் அப்பா இல்லாமல் தனியாக உட்காந்துட்ருக்கேன், எனக்கு கம்பெனிக்கு உட்காரியா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆனால் இவனுக்கு என்ன பயம் அப்படின்னா, இன்னுமே இவங்க 2 பேரும் எங்கேஜ் ஆகிடுச்சு, இவங்க 2 பேருக்குள்ள ஃபியான்சி தான், தனியாக தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன பயம்னா, அந்த ஊரில் ஒரு ப்ரீஸ்ட் இருக்கார், அவர் பேர் ரேலி, அவருடைய அப்ரூவல் இன்னும் கிடைக்கல இவங்க 2 பேர் மேரேஜுக்கு. ஸோ இவன் வந்து ரொம்ப ரிலீஜியஸான ஒருத்தன் இந்த ஷான் கியோ. ஸோ அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். மைக்கேல் ஃப்ளாஹர்டி, அதாவது பிஜினோட அப்பா, எதுக்கு இன்னும் வரல அப்படின்னா, ஷான் கியோ அங்கே போகட்டும், போய் 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ஜிம்மி, ஃபில்லி 2 பேருமே பப்புக்கு வரல. இவன் வரதை பார்த்த உடனே சரி சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வராமல் இருந்துக்கிட்டாங்க. பட் இவனுக்கு வந்து ஒரு பயம், ஃபாதர் அப்ரூவல் கொடுக்காமல் போயிடக்கூடாது, பிறகு கொடுக்காமல் போயிட்டா வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் வரும்போது ஒரு விஷயம் சொன்னான், டிச்சுக்கிட்ட வந்து ஒரு பர்சன் முனகரசம் கேட்டுச்சு அப்படின்னு. இவன் திரும்ப போகிறான், நான் இல்லை என்னால் இருக்க முடியாது, தனியாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு அவளை தனியாக விட்டுட்டு போகிறான். இந்த ஊருக்குள்ளேயே வந்து இவனுக்கு என்ன பேர், ஷான் கியோருக்கு என்ன பேர் இருக்குன்னா, ஒரு கவர்டு, நம்ம பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேர் இருக்குது. அவளும் இவன் என்ன மனுஷன், என்ன ஒரு தீபம், அவனுடைய ஃபியான்சி தனியாக அங்கே உட்காந்துட்ருக்கேன், அவன் பாடுக்கு போன்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் இருப்பான். இவன் திரும்ப போனவன் திரும்ப வந்துடுவான். அப்போ ஏன் திரும்ப வந்தேன்னு கேட்கும்போது, அந்த டிச்சுக்கிட்ட முனகரசம் கேட்டுச்சு இல்லையா, யாரோ ஒரு மனுஷன் முனகரசம், அந்த மேன் இவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்த உடனே பயந்து போய் திரும்ப பப்புக்கே வந்துட்டான். பார்த்தா அந்த மனுஷன் இந்த பப்புக்குள்ளே வந்துட்டான். அப்போ நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், என் பேர் கிறிஸ்டி மாகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிறிஸ்டி வந்து இந்த ஊருக்காரன் கிடையாது. அப்போ நீ யார், எங்கேருந்து வாரன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறேன், நான் வந்து எங்கள் அப்பாவை கொன்னுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்தேன். எங்கள் அப்பா வந்து பொட்டேட்டோ ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லாய் வச்சு அடித்து நான் கொன்னுட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது தான் இந்த டிச்சுக்குள்ளே விழுந்து மாட்டிக்கிட்டேன். தென் இவரை பார்த்தேன், ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
தென் மைக்கேல் ஃப்ளஹர்ட்டி பிஜினோட அப்பா பப்புக்கு வராரு. அவர் வந்து இவனை மீட் பண்ண கிறிஸ்டியை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி யார் பண்ணின்னு கேட்கும்போது அவனுடைய கதையை சொல்கிறான். எங்கள் அப்பாவே நான் கொண்டுட்டு ஓடி வந்துட்டேன், ஓடி வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதும் அவருக்கு வந்து கதை கேட்டோன்னே அப்பாவே கொண்டுட்டான், எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு பெரிய ஆளாக மனசுக்கு நினச்சிக்கிட்டு, நீ இப்போ என்னுடைய அந்த பப்பில் ஒரு பாட் பாயாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை போட்டு கொடுக்குறாரு. அவனும் சரி நல்லா போட்டா போச்சு, அந்த இடத்துல ஒரு இது கிடச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்துக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஷான், மைக்கேல், ஜிம்மி, ஃபிலின்னு எல்லாரும் போயிடுறாங்க. பிஜினோட அப்பா, ஃபியான்சி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பின பிறகு கிறிஸ்டியும் பிஜின் மட்டும் பப்பில் தனியாக இருக்காங்க. அப்போ 2 பேரும் நல்லாவே பேசிக்கிறாங்க. அப்போ அவன் எதுக்கு அவங்க அப்பாவை கொன்னா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறான். எப்போ ஃபார்மில் நான் நல்லா தான் வேலை பார்த்தேன், அவர் வந்து என்னை விட ரொம்ப வயசில் பெரிய ஒரு லேடிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணார் சொத்துக்காக. நான் வந்து முடியாதுன்னு சொன்னேன். ரெஃப்யூஸ் பண்ண உடனே அவர் கேட்கல, சண்டை போட்டார். உடனே அந்த கோத்தில் தான் அடிச்சுட்டு அவரை கொண்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜின்ட்ட சொல்கிறான். இதை கேட்க அவளுக்கு வந்து எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹீரோவாக அவனை மனசு நினச்சிட்டு இருக்கா. இவன் வந்து அவங்க அப்பா ஃபார்மில் வேலை பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அப்பாவுடைய க்ரூவல் நேச்சர் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஜாலியாக அப்படியே டைம் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது விடோ குயின் வந்து இவங்க பப்புக்கு கதவை தட்டி உள்ளே வரா. உள்ளதில் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஷான்கியோ வந்து என்ன சொன்னான்னா, இவனை வந்து ஏன் வீடை தங்கிட சொன்னான், கிறிஸ்டி வந்து ஏன் கூட இருந்துக்கிட சொன்னான், பப்பில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஷான்கியோர் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு விடோ குயின் இவர்கிட்ட சொல்கிறா பிஜின்ட்ட. பட் பிஜின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை அவன் இங்கே தான் பாட் பாயாக இருக்கான், அவன் ஏன் கூட தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். பிஜினுக்கு வந்து அவங்கள்ட பேசி பழகினதில் அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு கேட்டவுடனே கொலை பண்ணியிருக்கான்ப்பா எப்பேற்பட்டாலும் அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி அவனை மனசை நினச்சிக்கிட்டு அவன் மேலே அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது பிஜினுக்கு. த சேம் விடோ குயினுக்கும் அவன் மேலே இப்போ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா அவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்ப்பா எப்பேற்பட்ட ஆள், தைரியமாக கொலையே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த ரூமர்ஸ்லாம் கேட்டுட்டு அவனை பார்க்க வந்திருக்கா. விடோ குயினுக்கு என்ன அப்படின்னா, இவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு மேட்ச் தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டை வந்து அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமரும் இருக்குது, இவ தான் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் இருக்குது. இன்னொரு சூட்டரை தான் தேடிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இப்படி ஒரு கொலைகாரன் வந்திருக்கான் அப்படின்ன உடனே கொலை பண்ணவனே வந்திருக்கான். அப்போ அவன் ஒரு பெரிய ஹீரோ தான், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இடத்துல தான் அவனை பார்க்க இங்கே வந்து நம்ம விட்டு கூட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கு. பட் பிஜின் வந்து விட மாட்டேங்க, ஏன்னா பிஜினுக்கு இவனை ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அவன் பாட் பாயாக ஒர்க் பண்ணுறான், இங்கே தான் தூங்குவான், இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணி அவளை அனுப்பி விட்றா. விடோ குயினை வந்து பிஜின்னு அனுப்பி விட்றா. அடுத்த நாள் காலையில் இந்த கிறிஸ்டியை பார்க்கறக்கு அந்த ஊர் பொண்ணுங்க கொஞ்சம் பேர் விடோ குயினோட வராங்க. எதுக்குன்னா அதான் அவன் கொலை பண்ணியிருக்கான், பெரிய ஹீரோ, பெரிய ஆள், பெரிய வீரன் சூரன் சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படியே அசந்து போய் அட்மையர் ஆகி அவனை பார்க்க வந்திருக்காங்க. பார்த்து எப்படி உங்கள் அப்பாவை கொன்னீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து கதை கேட்குறாங்க. வந்துட்டு இவன் அந்த கதையெல்லாம் சொல்கிறான். இவனுக்காக சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விடோ குயின் அப்படி எல்லாம் வலியுறாங்க ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் இவன் எப்படிப்பட்டாலும் நம்ம பொயட்டிக்காக பேசுகிற ஒரு ஆள், அப்படியே வார்த்தையாலேயே பொண்ணுங்களை மயக்கிடுவான். பேச இவளுக்கு அப்படியே ஃப்ளட் பண்ணுறான், அவளும் ஃப்ளட் பண்ணுறாளுக்கு, இப்படியே ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பிஜின் அங்கே வரா. பார்த்துட்டு அவளுக்கு ஒரே கோவம், ஏன்னா அவளுக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா அவன் மேலே. ஸோ அதனால் கோவத்தில் அந்த பொசிட்டிவ்னஸில் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறா. போங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றா. எல்லாரும் போயிடுறாங்க. போன பிறகு அவங்ககிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வந்து எல்லார்ட்டையும் அவன் கதையை சும்மா சொல்லிட்டு இருக்காத, இவளுக்கு வந்து என்ன பண்ணிடுவாளுங்க, இங்கே இருக்கிற போலீஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாளுங்க, ஸோ நீ யார்கிட்ட விஷயத்த சொல்கிற அப்படின்னு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக சொல்கிறா பிஜின். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கிறிஸ்டிக்கும் பிஜின் இடையில் லவ் வளருது. பிஜினுக்கு வந்து கிறிஸ்டியை பிடிச்சி போச்சு. அதான் அந்த கொலை பண்ணா அப்படிங்கிற அந்த இதுலேயே ஒரு ஹீரோவை நினச்சி அவனை அட்மையர் பண்ணி அவளுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் அவனை வந்துட்டு அவனுமே ரொம்ப ஃப்ளட்டேஷியஸாக தான் இருக்கான். ஸோ அவனை பிடிச்சி போச்சு. இப்போ ஷானும் விடோ குயினும் பப்புக்கு வராங்க. வந்து கிறிஸ்டிகிட்ட பேச வராங்க, பிஜினை பார்க்க வரல. பிஜினை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பி விட்றாங்க. ஏன்னா அவகிட்ட இருந்தால் இந்த விஷயத்த பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஷானும் அந்த விடோ குயினும் பேசுகிறாங்க. ஷான் என்ன சொல்கிறான் அப்படின்னா கிறிஸ்டிகிட்ட, நான் வந்து உனக்கு ஒரு டிக்கெட் தரேன், யூஎஸ்ஏ போகிற டிக்கெட் தரேன், நான் வந்து ஹனிமூனுக்காகன்னு வச்சுருந்தேன், அதை உனக்கு நான் கொடுத்துட்றேன், என்னுடைய நியூ கிளாத்ஸ்லாம் தரேன், இப்படி நிறைய பொருள் உனக்கு தரேன், நீ என்ன பண்ணு, விட்டுட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு, அவன் எனக்காக எங்கேஜ் பண்ணப்பட்ட பொண்ணு, நீ உனக்கு தள்ளிட்டு போயிட்டேன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் கிறிஸ்டி என்ன சொல்ல அப்படின்னா, துணியெல்லாம் எடுத்துக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், அவளை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான். சொன்ன பிறகு ஷானுக்கு என்ன பண்ணனே தெரில. ஷான் சண்டை போடுறதெல்லாம் வரல, அவன் கொலைகாரன் இல்லையா, கொலை பண்ணிருக்கான். ஸோ அதனால் அவன் அப்படியே வெக்ஸ் ஆகி அங்கேருந்து வெளியே வரான். வந்து விடோ குயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்டியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணுறது ஆசை, தேடிட்டு இருந்தேன், கிடச்சிட்டான், ஸோ நான் கட்டிக்கிறேன், நீ பயப்படான்னு சொன்னானே இவனுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ கிறிஸ்டிகிட்ட பேச வரக்காக விடோ குயினும் ஷானும் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க பிஜின் இல்லையா. ஸோ இந்த புது துணியெல்லாம் வாங்கிட்டாலும் அவன்கிட்ட இருந்து ஷான் கிட்ட இருந்து கிறிஸ்டி அதெல்லாம் காட்டுறதுக்கு பிஜின் கிட்ட போயிட்டுருக்கான். போகும்போது ஒரு ஷாக்கு, அவன் பார்க்குறான் அவங்க அப்பா தையில் அடிப்பட்ட காயத்தோடு வராரு. மிரண்டு போய் வேகமாக உள்ளே ஓடிடுறான். ஏன்னா இவன் அடிச்சடியில் அவர் சாகலை, அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவன் அடிக்கலை. அவர் வராரு, பார்த்துட்டு பயந்து உள்ளே போயிடுறான். வந்த மனுஷன் அந்த பப்பை நோக்கி வராரு. அப்போ விடோ குயின் வெளியே நிற்கிற லேடியை பார்த்துட்டு,
என் பையனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ என் பையன் வந்து என்னை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டான். அவன் அடித்ததை நான் செத்துன்னு நினச்சி ஓடி வந்துட்டான். பட் நான் சாகலை. அவன் வந்து ஒரு லேசியான ஃபிலோ, மட்டும் இல்லாமல் பொய் சொல்லிட்டு அலைவான். அவனை மாதிரி ஒரு சோம்பேறி எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுவிகளே ஊற்றுறாரு. அப்போ இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இது கிறிஸ்டி தான் அப்படிங்கிறது. அவள் செத்துட்டான்னு நினச்சோம், சாகலையே அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, ஆனால் காட்டி கொடுக்காம அவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை இந்த அந்த பக்கம் தான் இருக்கான், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ரூட்டை மாற்றி அந்த ஆளை அனுப்பி விட்டுறா. அனுப்பிவிட்ட பிறகு இதை தூரத்துலேருந்து ஒளிஞ்சிருந்து யார் பார்த்துட்டு அப்படின்னா கிறிஸ்டி பார்த்துட்டு இருக்கான். கிறிஸ்டி வேகமாக போய் அவள் காலில் வந்து இதை தயவு செஞ்சு பிஜின் கிட்ட மட்டும் சொல்லிடாத, ஏன்னா அவங்க அப்பா செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவங்க அப்பாவே கொண்டுட்டான், எப்பேற்பட்ட அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவன் மைண்டில் இருக்குது. இப்போ நீ சொன்னேன்னா அது உடஞ்சிடும், ஸோ தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, சரி நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ என்ன பண்ணு, பிஜினை மேரேஜ் பண்ண பிறகு, இந்த பொய்யெல்லாம் மறைச்சி பிஜினை மேரேஜ் பண்ண பிறகு இந்த பப்புக்கு நீ தான் ஓனர் ஆயிடுவேன். ஸோ இந்த பப்பில் இருந்து எனக்கு இதை நான் கேட்குற போனால் எனக்கு சப்ளை பண்ணணும்னு சொன்ன உடனே சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த விடோ குயின் வந்து உண்மையை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இந்த டீலுக்கு ஓகே சொல்லிக்கிறா. தென் இதே நாள் ஆஃப்டர்நூன் வந்து அந்த ஊரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது, ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த பப்புக்குள்ளே வந்து அங்கே எங்கேன்னு ரூட்டை மாற்றி அனுப்பி விட்டாலே விட போய் அவர் அங்கெல்லாம் போய் தேடிட்டு தான் பையன் கிடைக்கல. ஸோ திரும்ப எங்கே வரான்னு அந்த பப்புக்கே வராரு. வரும்போது அந்த பப்பில் வந்து ஜிம்மி ஃபில்லி ரெண்டு பேரும் மைக்கேல் ஃப்ளாகர்ட்டி அந்த பப்போடைய ஓனருடைய ஃப்ரெண்ட்ஸு அங்கே உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பராக விளையாடுறான், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவே கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை பேசும்போது அதை வந்து ஓல்டு மேஃபன் கிறிஸ்டியோட அப்பா கேட்குறாரு. கேட்டுட்டு என்னடா அப்போ நம்ம பையன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேருமே கேட்க போகிறாரு. பட் விடோ குயின் அங்கே வந்துடுறா. வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜிம்மி ஃபில்லி கிட்ட இருந்தாலும் வந்து ஒரு கிறுக்கேன் ஏன்டே விட வந்து கேட்டுட்டு இருந்தான், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றிடுறா. அவனுங்களும் சரி இந்த லூசு போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பாவும் கொண்டுட்டான். இப்போ இந்த ஆள் வேறு யாரோ போடன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதையும் அடி வேற பட்டுக்கலையே தையெல்லாம் கட்டுப்பட்டுருக்கு. ஸோ மென்டல் ஐட்டம்னு சொல்லி நினச்சிட்டு அவனுங்க போயிடுறானுங்க. போன பிறகு இவர் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கிறிஸ்டியை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே ஏன் பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் விடோக்கு என்ன சொல்கிறான்னா, இல்லை உங்கள் பையன் கிடையாது, இது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவரும் நம்பிடுறாரு. ஏன் நம்புறாரு அப்படின்னா, அவர் பொறுத்த வரைக்கும் அவர் பையன் வந்து ஒரு லேசி, ஒரு சோம்பேறி, போய் சொல்லிட்டு அலையிறவன், ரொம்ப ஃப்ளட் பண்ணுறவன். அவனை வந்து இப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் போய் விளையாண்டு ஒரு ஊரே பாராட்டி பிலோவடாக இருக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய ஒர்த்தி பர்சனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் ஒரு இது வச்சுருக்காரு. கண்டிப்பாக நம்ம பையன் இப்படி இருக்க மாட்டான், இவ்வளோ நல்லா விளையாண்டு ஊர் மக்கள்கிட்ட அன்பெல்லாம் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு விடோ குயின் சொல்கிறத அவர் நம்பிடுறாரு. தென் கிறிஸ்டியோடைய அப்பா ஓல்டு மேக்னது பப்லேருந்து வெளியே போன பிறகு பிஜினும் கிறிஸ்டியும் அந்த பப்புக்குள்ளே வராங்க. வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய ஃப்யூச்சர் இப்படிலாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன், ஸோ நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், எல்லாத்தையும் ப்ரப்போஸ் மாதிரி பண்ணிடுறான். பண்ணதும் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவளுமே இப்படி ஒரு வீரனை தான் கட்டணும்னு ஆசையில் இருக்கா இல்லையா. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஷானும் மைக்கேலும் வராங்க. ஷானுக்கும் இவளுக்கும் பிஜினுக்கும் எங்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மைக்கேல்கிட்ட அவள் சொல்கிறா, நான் வந்து இவனை தான் கட்டிக்க போகிறேன், கிறிஸ்டியை தான் கட்டிக்க போகிறேன், ஷான் எனக்கு என்ன விருப்பம் இல்லை, வந்து ஒரு கவர்டு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுறா. சொன்னதும் ஃபஸ்ட்டு மைக்கேலுக்கு ஒரு ஷாக், என்னடா இவனுக்கு நிச்சயம் பண்ணிச்சிருக்கோம் அப்படி சொல்லாலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் ஷான் வந்து சண்டை போட விரும்பலை. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இதெல்லாம் இவன்கிட்ட சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாத ஒரு கொலகாரன், நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே மைக்கேலும் யோசிக்கிறாரு, சரி போயிட்டு போகுது, அவள் ஆசைப்படான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. தென் அடுத்த நாளே ஓல்டு மேகன் வந்து ஊருக்குள்ளே போய் நிறைய விசாரித்து பார்த்தா தான் பையன் எங்கே இருக்காங்கிறது கன்ஃபார்மாகவே தெரிஞ்சிருது. அவருக்கு என்ன சந்தேகம்னா, இப்படி நல்லா ஊரில் மக்கள்கிட்டலாம் பேர் வாங்குற அளவுக்கு நம்ம பையன் இருக்க மாட்டான்னு சொல்லி தான் விடோகுன்னு சொன்னதை நம்பினார். பட் இப்போ பார்த்தா அவருக்கு விசாரிக்க கொலை பண்ணிட்டு வந்தான், அவன் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே ஊர் மக்களோடு சேர்ந்து பப்புக்கு வந்து சொல்கிறாரு, இவன் என் பையன் தான், இவன் அடிச்சு நான் அவனு சாவலை அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் இவன் என்ன பண்ணுறான், இல்லை பிஜின்ட்ட சொல்கிறான், இந்த ஆள் யாருன்னு தெரியாது, இவன் ஒரு கிறுக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பட் பிஜின்னு நம்ப மாட்டேக்கா. ஏன்னா உண்மை தெரிஞ்சு போச்சு, அவங்க அப்பையே வந்துட்டாரு, கட்டோட வந்திருக்காரு, நல்லா தான் பேசுகிறாரு. பைத்தியத்துக்கும் நார்மலாக பேசுகிற ஆளுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ ஊருக்காரங்க நம்புறாங்க, பிஜின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா. இவனே என்ன பண்ணுறான், சரி இந்த ஆள் இங்கே எல்லாரும் முன்னாச்சும் அடிச்சு கொண்டுருவோம், கொன்னா நம்மளை என்ன நினச்சிருவாங்க, ஒரு பெரிய வீரன் மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு லாய் எடுத்துகிட்டு அவங்க அப்பா விரட்டி ஓங்கி ஒரு அடி போடுறான். அதாவது அடிச்சட்டில் அவர் செத்துருவான்னு ஓங்கி ஒரு அடி அடிக்கான். அவரும் கீழே விழுந்துடுறாரு. இப்போ இந்த மக்கள் நம்மளை பெரிய ஹீரோவை நினைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க எல்லாரும், ஐயோ இங்கே போலீஸ் வருமே, இவனால் போலீஸ்க்கெலாம் அலைய வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இவன் எப்படியாவது போலீஸை தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. இவன் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. கொலைகாரன் கொலை பண்ணிட்டு வந்தான்னு சொன்னோடனே ஊரே அப்படியே சார் கொலை பண்ணிட்டான்ப்பா பெரியாளுன்னு சொல்லிட்டு நினச்சானுங்க. கண்ணு முன்னாடி அவன் அப்படி அவங்க அப்பாவை போட்டு அடிக்கும்போது, ஐயோ போலீஸ் வருமே என்ன பண்ணு சொல்லிட்டு பயந்துட்டு இவனை போலீஸில் ஒப்படைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த ஊருக்காரங்க.
இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக பிஜின் ஷான் 2 பேர் சேர்ந்து கயிறு எடுத்து இவனை கட்டிடுறாங்க, கிறிஸ்டியை கட்டிடுறாங்க, கட்டி உட்கார வச்சிடுறாங்க. பிறகு இவங்க அப்பாவை அடித்தான் இல்லையா, அவர் ஒன்றும் இறக்கலை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இவன் அடிக்கவே இல்லை. அப்படி அடிச்சிருந்தானா அடியிலேயே தடவை அடிச்சுட்டு ஓடியாரும் போதே அவர் இறந்து போயிருப்பார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவன் அடிக்கல, அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இவன்ட்ட கிடையாது. ஸோ அவங்க அப்பா முடிச்சுடுறாரு. முடிச்சு என்ன பண்ணுறாரு, பையன் காட்ட அவுத்து விட்டுட்டு நான் என் பையனை கூப்பிட்டு போயிடுறேன், இதில் தப்பா அவன் மேலே பெருசாக இல்லை, உங்கள் மேலே தான் இருக்குது. இந்த ஊர்க்காரனுடைய இந்த முட்டாள்தனத்தை நான் போய் ஊராக கண்டிப்பாக சொல்லுவேன், உங்களை மாதிரி இப்படி லூசுத்தனமான யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களை ப்ளேம் பண்ணிட்டு அவர் பையனை அவுத்து கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அப்பா அம்மானு கிளம்பிடுறாங்க. அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நான் தான் இன்றைக்கி கேப்டன், எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஸ்லேவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்கிறது. போன பிறகு ஷானுக்கு ஒரு நிம்மதி, அப்பாடா இவன் போயிட்டான், இனி நம்ம என்ன பண்ண, நம்ம பிஜினை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பிஜின் கிட்ட போய் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்குறான். அதுக்கு பிஜின் அழுதுட்டு என்ன சொல்கிறான்னா, நான் லாஸ் பண்ணிட்டேன், ஐ ஹவ் லாஸ்ட் த ஒன்லி ப்ளே பாய் ஆஃப் தி வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறா. அதோட அந்த ப்ளே எண்ட் ஆகுது. அவளுக்கு அப்போவுமே கூட என்ன ஒரு ஃபீல் பாருங்கள், ப்ளே பாய் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட புலம்புறா. அதோட அந்த ப்ளே எண்ட் ஆகுது. இந்த பிளேயோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வர்ஷிப்பை ஒரு தீமாக சொல்லலாம், தென் சூப்பர்ஃபிஷியாலிட்டி ஆஃப் ஹீரோயிசம், இந்த ரெண்டையுமே ஒரு தீமாக சொல்லலாம். ஹீரோயிசம் அப்படின்னா இப்படி இதான், இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டான், ஏன் அவன் இதை பண்ணிட்டான் பாப்பா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமாக இருக்கிற அந்த ஹீரோயிசம் அப்படிங்கிற கான்செப்டை இதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு காமெடியாக இதில் சொல்லியிருக்காரு ஜேஎம் சின்ஜி. இதில் லாஸ்ட்டில் பிஜின் ப்ளேபாய் இழந்துட்டு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனை ப்ளேபாய்ன்னு சொல்லுற ரீசன் என்ன நம்ம பார்த்தோம். அந்த ஊரில் மாயோ அந்த இடத்துல விமன் ஃபோல்க் கிட்ட ரொம்பவே ஃபேமஸ். காரணம் அப்படியே ரொம்ப ஃப்ளர்டேஷியஸாக பேசிட்டு இல்லாமல் கொலை பண்ணிட்டான், ஒரு பெரிய வீரன் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இதனால தான் அவங்க ரொம்ப அதனால தான் ப்ளேபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோயிக் ஐடியல் மக்கள்கிட்ட எப்படி இருக்குது, ஹீரோனா இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி முட்டாள்தனமாக நம்பிட்டு இருந்தாங்கிற விஷயத்த சடையர் பண்ணுற மாதிரி தான் இந்த பிளேயில் சொல்லியிருக்காரு ஜான் மில்லிங்டன் சின்ஜி.